GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். யாருன்னு தெரியல, புடிங்க பவுன்சர் ஓடுறாங்க. அது நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலாக. என்ன ஏதுன்னு அதுக்குள்ளே பொதுச் செயலாளர் புசியானந்தம் வந்துட்டார். பார்த்தா அவர் கையில் ஒரு ஸ்டீல் பாட்டிலில் ஒரு 2 நல்ல பெரிய டப்பா. அது நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வீடியோ கவரேஜ் நம்ம போனோம். யாருக்கும் தெரியாது நம்ம அது எடுத்தது, நம்ம மீடியா பர்சன் கூட தெரியாது இருந்ததுனால அது நம்ம கைக்கு அந்த இது கிடச்சிச்சு. பரந்தூர் மக்களே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. அந்த போராட்ட குழு வந்து எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு கட்டுப்பாடோடு வரல. அப்புறம் அதில் விஜய் பேச்சோட முக்கியமான அம்சம் அப்படின்னா ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிச்சிருந்தார். பாலாறில் 4000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக சொல்கிறாரு. ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள், என்ன வேணாலும் பேசிட்டு போகலான்ட்டுல. ஜெயலலிதா இப்போ முதலமைச்சராக இருக்கிறப்போ இதில் ஏதோ முறைகேடு நடக்குன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு அன்றைய நாள்லேருந்து இப்போது நம்ம பேசுகிற வரைக்கும் நாங்கள் மணலே எடுக்கலை. அவர் விஜயோட மாநாடுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி கூட ஒரு போராட்டம் நடந்துச்சு. உங்கள் ஆளுங்களை நம்பினீங்க, இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். பாலாஜாபாத் பக்கத்தில் அவலூர் ஏரி இருக்கு. அது பாலாற்றை விட உயரமா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா ஆத்து தண்ணி ஏரிக்கு போக முடியாம போயிடுது. அவலூர் ஏரிக்கு தண்ணி இல்லைன்றார். ரொம்ப போயிட்டு தண்ணி வெள்ளம் வந்து வெளியே போயிட்டு அதை நம்ம போய் ஸ்பாட்டில் போய் வீடியோ எடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது. இதை வந்து விஜய் வந்து சொல்ல தூர் வாரலன்னு சொல்லி தூர்வாரி அந்த ஏரியை ரொம்ப போய் கிடக்குது. அங்கே அந்த ஊர்க்காரங்களே பேசியிருக்காங்க. அந்த வீடியோவும் இருக்குது நம்மக்கிட்ட. இதுதான் வந்து அவலூர் ஏரி. இப்போ பருவமழைக்கு முன்ன தூர்வாரி கொடுத்தாங்க. இப்போ பருவமழை சரியாக இல்லாத போது ஆற்றுல தண்ணி வந்தனால எங்கள் ஊர் ஏரி தானே நிரம்பி இப்போது கலங்கள் போய் தமிழூர் ஏரிக்கு போச்சு வரும். யாரும் எழுதி கொடுத்தது நம்ம பேசக்கூடாது. நம்ம போய் களத்தில் பார்க்குறப்போ ஒரு சொன்ன ஏரி ரொம்ப இருக்குது. இயற்கையாக இருக்கிற அந்த புவியியல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரன் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் இப்போது விஜய் கட்சி ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் செங்கோட்டையனும் போய் விஜய் கட்சியில் இணைந்திருக்கிற ஒரு பொறுப்புகளும் தரப்பட்டிருக்கு. விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் சில தினங்களுக்கு முன்பு மக்கள் சந்திப்புலாம் நடத்தினார். அதில் நிறைய வினோதமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் பல மீடியாக்கள் அதை கவர் பண்ணலங்கிற மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்ன மாதிரி சம்பவங்கள், அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துக்க முடியுமா? அதாவது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் வந்து மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. ரொம்ப சீக்கிரமாக அது வந்து ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சில அந்த கரூர் சம்பவத்தை பேஸ் பண்ணி நீதிமன்ற இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உள்ளரங்களை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போது அது பிளான் பண்ணுறப்போ பொதுமக்களோட நேரடி சந்திப்பு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது முதல்ல கலந்துரையாடலே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வராரு, ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது அதாவது எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிடுறாரு. இதுதான் அங்கே நடந்தது. ஆனால் மக்கள் சந்திப்பா அல்லது தொண்டர்கள் சந்திப்பாங்கிறது ஒரு குழப்பமாக இருக்காங்க. மக்கள் சந்திப்புன்னு சொல்ல முடியாது. தொண்டர்னு சொல்கிறத விட அவரோட ரசிகர் பட்டாளம் தான் அதிகமாக வந்தாங்க. ரசிகர் சந்திப்புனே தான் இது சொல்ல முடியும். ஆமாம், அந்த சந்திப்பு கூட அவர் ஒரு 30 நிமிஷம் கூட பேசலன்னு சொல்லலாம். மேடையில் அவர் பேசுனது 30 நிமிஷம் கூட கிடையாது. அதுக்காக ஒரு படப்பிடிப்பு நடந்த மாதிரி தான் நடத்தினாங்க. அதை இப்போ அந்த நிகழ்ச்சியில் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருந்துச்சு. குழந்தைகளை கூட்டு வரக்கூடாது, கர்ப்பிணிகளோடு வரக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்களா? அந்த கட்டுப்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு? அதாவது நிகழ்ச்சி வந்து 23ஆம் தேதி நவம்பர் 23 வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் 21ஆம் தேதி தான் வந்து அந்த அதாவது என்ன சொல்கிற காவல்துறைக்கிட்டே வந்து அவங்க பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க. 2 நாளைக்குள்ளே அவங்க வந்து எப்படி ஒரு எஸ்பிக்கு வந்து மனு கொடுக்குறாங்க, காஞ்சிபுரம் எஸ்பிக்கு. அப்போ கொடுக்குறப்போ எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சுங்காச்சத்திரம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குன்னம்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஜேபிஆர் கல்லூரி. ஏன் அங்கே பண்ணுறாங்கன்னா, ஜேபிஆரோட மருமகன் அவர் ஒரு விஜய் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார். அதனால் அவங்களுக்குள்ளே அவங்க அதை ஏற்பாடு பண்ணுறாங்க. போலீஸ் பர்மிஷன் தருவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு அதை பாதுகாப்பு ஏற்பாடுன்ற பேரில் வந்து ஃபுல்லாக அந்த காலேஜோட காம்பவுண்டுக்கு செவரு ஃபுல்லாகவே வந்து தகர போட்டு அதை உள்ளே யாரும் அத்துமீறி போயிடக்கூடாது அப்படின்னாங்க. அதே போல் வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசியானந்த், அப்புறம் அந்த கட்சியோட அந்த காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு, இன்னும் அந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து அந்த சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கிற அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை வர வச்சு எல்லாருக்கும் அந்த QR கார்டு உள்ள பாஸை கொடுத்தாங்க.
ஆனால் அப்போ அவங்க கொடுக்குறப்பே என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்களும் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப வயசானவங்க அவங்களாம் வரக்கூடாதுன்ற ஒரு கட்டுப்பாடோடு தான் அந்த பாஸை கொடுக்குறாங்க. பாஸ் இருந்தால் மட்டும் உள்ள அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வந்துடுறாங்க. கரூர் சம்பவத்தோட எதிரொலியாக அது ஆமாம், அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேருக்கு மட்டும்தான் அந்த பாஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கிடையாதுன்றாங்க. அன்றைய தினமே வந்து இந்த பாஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற வல்லக்கோட்டை முருகன் கோயில் போயிட்டு விஜய் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பாஸ்லாம் கொடுத்து முடித்து அது பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட், அதாவது இந்த சம்பவம் 22ஆம் தேதி நவம்பர் 22 நடக்குது. அது முடிச்சு அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு படப்பிடிப்பு குழு மாதிரி வந்து எல்லாம் நிறைய இது ஷூட் பண்ணுறாங்க, போகிறாங்க. அதாவது இது ஒரு மக்கள் சந்திப்பாக இல்லை ஒரு எதற்காக படப்பிடிப்புக்காக நடத்துனாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அந்த எந்த மீடியாவும் சேர்ந்தவங்க கிடையாது. அது அந்த கட்சியோட இதுவா இல்லை வேறு ஜனநாயக படப்பிடிப்பா அப்படின்றதும் ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் இருந்து எல்லா கட்சி நிர்வாகிகள் அங்கே குவிஞ்சிருந்தாங்க. பவுன்சர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒரு 8 மணிலேருந்து உள்ளே வந்து அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே உள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக அந்த தொண்டர் படையை சேர்ந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பு, அதை வாலண்டியர்ஸ் வந்து அது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அளவு அனுபவங்கள் இல்லைன்றனால பவுன்சர்ஸ் வச்சு தான் உள்ளே வந்து இது பண்ணி செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சாங்க. அப்படி அனுப்புகிறப்போ இந்த குழந்தைங்களை நிறைய பேர் அவ்வளோ சொல்லியும் வந்து அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்க. அது வந்து 100% அது தடுத்தாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட பொதுச் செயலர் புசியானந்த் அது மேற்பார்வையாக அதுக்கு நின்று பார்த்தார். நிறைய இது இப்படின்னு நிறைய ஒரு சில குழந்தைங்கள்லாம் அழுந்தாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனைலாம் போச்சு. அதே போல் கொஞ்சம் அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் செக் பண்ணி தான் ஒரு வண்டியும் நல்லா தரமாக தான் செக் பண்ணாங்க. அதே போல் ப்ரெஸ்ஸுக்கு வந்து கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து, அதாவது எப்பவும் வழக்கம் போல் இவங்க எப்பயுமே ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து லிங்க்கு கொடுத்துருவாங்க. ஆனால் உள்ளே அலௌடு கிடையாது. எங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிற அரங்குக்குள்ளே வந்து அலௌடு இல்லை. இவர் நடத்துகிற 2-3 நிகழ்ச்சி இப்படி தான் நடக்குது. அதே போல் தூரமாக ஒரு இதில் டென்ட் மாதிரி போட்டு அந்த இடத்துல லிங்கை கொடுத்துட்டு அங்கே உட்கார வச்சு பார்க்குற மாதிரி அங்கே ப்ரெஸ்ஸுக்கு தனியாக ஏற்பாடு பண்ணிட்டாங்க. வராங்க. ஆனால் 9 மணிக்குள்ளே இவங்களை உள்ளார வந்து எல்லாரையும் உட்கார வச்சிடணும், இந்த ரசிகர் பட்டாளத்தை உட்கார வைக்கணுன்னு தான் அவங்களோட டார்கெட். ஆனால் கூட்டம் ஃபுல்லாகவே அரங்கு வந்து ரொம்பலை. பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக வருவாங்க, இப்படி கிண்டி சைடு அந்த சைடு வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பனையூர் அவர் வீட்டில் இருந்து வண்டலூர் வழியாக வந்து படப்பை அந்த வந்து நம்ம வாலாஜாபாத்துக்கு முன்னாடி இருக்க ரைட்டு கட் பண்ண அந்த குன்னம் அந்த கிராமத்துக்கு 10:30 மணிக்கெல்லாம் ரீச்சார். அதாவது 11 மணிக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் 10:30க்கெல்லாம் 10:35க்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. அவர் வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லைன்றது அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. அங்கே இருக்கவங்க நமக்கு சோர்ஸில் சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் டென்ஷனாக வந்து அவங்க நிர்வாகிகிட்ட கொஞ்சம் காட்டமாக பேசியிருக்காரு. இது நடந்துச்சு. இப்போது விஜய் உள்ளே இருக்கார். இந்த நேரத்தில் ஒரு பெரிய இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது. இந்த செக் பண்ணிட்டு போயிருப்போ எதுக்காகன்னு தெரியல, ஒரு நபர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு பாக்ஸ், அதாவது எதுவும் பையெல்லாமே அலோட் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. செக் பண்ணியில் சும்மா அப்படியே வரவங்களும் அந்த QR கோடு இருக்கா, அந்த பாஸ் இருக்கா மட்டும் 2 இடத்துல செக் பண்ணி கடைசியில் அரங்குக்கு முன்னாடி மொத்தம் 3 இடத்துல செக் பண்ணி தான் அதை அனுப்பிச்சாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் செக் பண்ணி அனுப்புகிறப்போ ஒருத்தர் பாஸ் ஆகிட்டு ரொம்ப வேகமாக பாஸ் ஆகிட்டார். அவங்கள போயிட்டு கத்திட்டு போய் இது பண்ணுறாங்க. அவன் நிற்கலாம் ஓடுறான், யாருன்னு தெரியல, பிடிங்கன்னு இந்த பவுன்சர் ஓடுறாங்க. அது நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலாக. வேறு எந்த மீடியாவும் அது வந்து கவர் பண்ணல. அப்போ அவங்க ஓடுறப்போ வேறு பவுன்சர் மற்ற அந்த கட்சி நிர்வாகி ஒரு சில மடக்கி பிடிச்சி என்ன ஏதுன்னு அதுக்குள்ளே பொதுச் செயலாளர் புசியானந்தும் வந்துட்டார். பார்த்தா அவர் கையில் ஒரு ஸ்டீல் பாட்டிலில் ஒரு 2 நல்ல பெரிய பெரிய டப்பா, அதில் ஏதோ ஒரு மர்மமான ஒரு பொடி, அது எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பேசினா நம்ம அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்மளை இது பண்ணி அப்படியே அவனை மடக்கி போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அந்த 2 பாட்டிலையும் வந்து ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் புசியானந்த் கையில் வச்சுருக்காரு. அது நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வீடியோ கவரேஜ் நம்ம பண்ணோம். யாருக்கும் தெரியாது நம்ம அது எடுத்தது, நம்ம மீடியா பர்சன் கூட தெரியாது இருந்ததுனால அது நம்ம கைக்கு அந்த இது கிடச்சிச்சு. அதை அவனை கொண்டு போயிட்டு அவங்க கட்சிக்காரங்க கொண்டு போய் ஒரு தனியாக அந்த நபரை ஒரு ரூமில் வெளியே கூட்டு போய் ஒரு ரூம் கிட்ட கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது சம்மந்தமாக கேட்டால் அதுக்கான பதிலும் வரல. அதில் என்ன இருந்துச்சுன்னு தெளிவாக தெரியல. ஆமாம், அது என்னன்ட்டு அது ஆனால் ஏதோ ஒரு மோந்தெல்லாம் பார்த்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு நீட்டு பாக்ஸ் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு தூள் மாதிரி இருந்தது. அது நம்ம நெருங்க விடலை. அதை இது பண்ணிட்டோன்னா அவனை பெரிய இது மாதிரி அவனை, அதாவது ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி அவன் சட்டெல்லாம் பிடிச்சி இது பண்ணி பிடிச்சி ரொம்ப அவங்க வாக்குவாதம் ரொம்ப நடந்துச்சு. அது அப்புறம் உன்னிப்பாக கவனிக்கிறப்ப தான் அது கூர்ந்தது. அப்புறம் நம்ம அதை வச்சு கேமராவில் பதிவு பண்ணுறோம். அதை செல்ஃபோனில் நம்ம பண்ணது. அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. நம்மளே ஒரு சிலர் நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, அங்கேருந்து அவங்களோட இது, ஏன்னா மற்ற மீடியாலாம் வெளியில் இருக்காங்க, நம்ம மட்டும்தான் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். சரின்ட்டு இது பண்ணோம். இது நடக்க வந்து விஜய் வந்ததுனால
அடுத்து எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் வேக வேகமாக உள்ளே அனுப்பி பாஸ் இருக்கவங்க இல்லாத ஒரு சிலர்லாம் வராமல் இருந்திருக்கலாம், உள்ளேருந்து ஒரு சில பாஸுகளை கொண்டு வந்து திருப்பி வெளியிலேருந்து கொண்டு போய் உள்ளே விட்டாங்க. அப்போ இந்த தொண்டர் அணி வேறு வந்து நின்று இது பண்ணாங்க. அவங்களுக்கும் நாங்களும் விஜய் பார்க்கக்கூடாதான்னு ஒரு இது வந்தோன்னே அரங்குக்கிட்ட அவங்களையும் போயிட்டாங்க. அவர் பேச ஆரம்பித்தார். கரெக்டாக ஒரு 1/2 hour கூட பேசலைன்னு சொல்லலாம். மீதி யாரும் பேசல. வரவேற்பு வந்து எப்பவும் போல் மோகன்ராஜ் கொடுத்தாரு. அடுத்து அந்த மாவட்ட செயலாளர் வரவேற்பு கொடுத்தார், தென்னரசுன்னு சொல்லிட்டு. அவங்க தான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ணா பிறந்த ஊர், அண்ணா மண்ணில் இருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேச்சில் நிறைய இடங்களில் அண்ணாவை மேற்கோள் காட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தார். இப்போ நிறைய இடத்துல ஒரு அண்ணாவை தான் முதல்நிலைப்படுத்தினார். நான் அண்ணாவை கையில் எடுத்துருக்கோன்னு சொன்னார். ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவோட படமும் ஒரு மரியாதைக்காக கூட, அதாவது மற்ற கட்சி தலைவர் யார் வந்தாலும் அவர் கட்சி பாகுபாடு இல்லாமல் அண்ணாவோட வீடு அங்கே தான் இருக்குது, காஞ்சிபுரம். இல்லை அண்ணாவோட படத்தை வச்சு ஒரு மாலையாட்சம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் ஒரு பேக்ரவுண்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பேக்ட்ராப்னு சொல்லுவாங்க, அதில் கூட அண்ணாவோட இது படம் இல்லாதது கொஞ்சம் எல்லாரும் கட்சி வட்டாரம் காஞ்சிபுரம் மக்களிடையே ஒரு அதிருப்தி இருந்துச்சு. நம்ம ஃபீல்டில் பார்க்குறப்ப நம்ம அந்த வெளியே வந்த பின்னாடி அவங்க டிவியில் பார்க்குறாங்க, இதில் அண்ணான்றார். இவர் அண்ணாவோட ஒரு மாபெரும் தலைவர். அவரோட இது இல்லை, நான் காஞ்சிபுரத்துலேருந்து தான் நான் வந்து இது என்னோடய பயணத்தை தொடர்ந்தேன், எங்கே பரந்தூர்லேருந்து அப்படின்னு சொல்லுவேன். பரந்தூர் மக்களே வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது. அந்த போராட்ட குழு வந்து எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு கட்டுப்பாடோடு வரல. ஒரு சில ரசிகர் யாரெல்லாம் வந்திருக்கலாம் நமக்கு தெரியாமல். ஆனால் அவங்க அந்த போராட்ட குழு அப்படியே அந்த கட்டுப்பாடோடு யாருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. ஆனால் அவர் அதை பற்றி பேசினார். ஏன் இவர் மட்டும்தான் வந்து இங்கேருந்து காஞ்சிபுரத்தில் கிளம்பல. ஏடிஎம்கேவும் சரி, திமுக ஆரம்பிக்கப்பட்ட இருந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேமுதிக விஜயகாந்தோட பயணமும் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பிச்சு. அந்த மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் இவர் ஒரு இடத்துல கட்சி கொடியை பற்றி சொல்லியிருப்பார். கட்சி கொடியில் வந்து எம்ஜிஆர் வந்து அண்ணாவோட படத்தை வச்சார், அவரோட வழிகாட்டி அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அந்த கொடி வடிவமைக்கப்பட்டதே அனகாபுத்தூரில் தான், அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டம்தான். இதெல்லாம் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டது. அப்புறம் அதில் விஜய் பேச்சோட முக்கியமான அம்சம் அப்படின்னா ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிச்சிருந்தார். குறிப்பாக இந்த வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய பாலாறில் 4000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக சொல்கிறாரு. ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள், என்ன வேணாலும் பேசிட்டு போகலான்ட்டுல. நான் இந்த விஷயத்தில் விஜயை வந்து நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் கீழே இருக்கிறவங்க நம்பி வேலை செய்கிறாங்க. சார் கீழே இருக்கிறவங்க நல்லா வேலை பார்த்துருப்பாங்க, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. இதில் தான் அவர் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு அப்படின்னு நம்ம அந்த விமர்சனத்தை நம்ம சொல்கிறோம். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22,70,70,000 யூனிட் மணல் வந்து திருடப்பட்டிருக்கு, அதோட மதிப்பு வந்து 4,730 கோடி அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். அந்த இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேடிக்கையான விஷயமும் சொல்லலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடியும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தப்போ சரி, மணலே எடுக்கலை காஞ்சிபுரத்தில். ஏன்னா அது ஒரு காலத்தில் எடுத்தாங்க. 2013 அதாவது ஒரு ஜெயலலிதா இப்போ முதலமைச்சராக இருக்கிறப்போ இதில் ஏதோ முறைகேடு நடக்குன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு, அப்போ இருந்த ஒரு கலெக்டர் சித்திரசேனன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் வேறு இடத்துக்கு இது பண்ணிவிட்டு ஒரு டம்மி போஸ்டிங்கில் அவர் வந்து தூக்கி அடித்தாங்க. அந்த டைமில் அது பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. அப்போது அந்த இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 13 நவம்பர் 2013 அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் வந்து பாலாற்று படுக்கையில் வந்து மணல் எடுக்கக்கூடாதுன்னு. அன்றைய நாள்லேருந்து இப்போது நம்ம பேசுகிற வரைக்கும் அங்கே மணலே எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 7 ஆண்டுகள் வந்து 7-8 ஆண்டுகள் வந்து அதிமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ திமுக 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வருஷமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே வந்து மணலே அங்கே எடுக்கலை. அதை எந்த கணக்கை வச்சு எப்படி அவர் கொடுத்தாரு அப்படின்றது தான் ஒரு வேடிக்கையாக இருக்குது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரா? அவருக்கே தெரியாமல அதெல்லாம் விஜய் பேசியிருப்பார். அதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அவர் அது பேசியிருக்கார். அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த மணல் லாரி உரிமையாளர் சங்கம்னு இருக்காங்க, அது யுவராஜன் ஒருத்தர் இருக்கார். அதே போல் காஞ்சிபுரம் தீனன் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இப்போது அவர் விஜயோட மாநாடுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி கூட ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதாவது பாலாற்றங்கரையில் வந்து மணல் குவாரியை திறக்கணும் அப்படின்ட்டு.
அதே போல் கலெக்டர்கிட்ட கூட மனு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே இவர் வரத்துக்கு முன்னே நடந்த விஷயந்தான். இதுதான் கொஞ்சம் எழுதி கொடுத்து படிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ் அப்படின்னா பட்டுப்புடவை தான். அதை பேஸ் பண்ணி நெசவாளர்கள் வறுமையில் வாடுறாங்க, அவங்க வந்து கந்து வட்டிக்கெல்லாம் உடன்பட்டு இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுவும் உண்மைதானா அந்த ஃபீல்டில்? அதாவது இந்த கைத்தறி பட்டுகளை நம்பி இந்த நெசவாளர் குடும்பம் வந்து ஒரு 40,000 குடும்பம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இவங்க எல்லாமே இந்த கூட்டுறவு சங்கத்தை கொஞ்சம் இது பண்ணி இருக்காங்க. ஸோ இவங்க தறி நஞ்சு இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறது, அவங்க இது பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சங்கம் வச்சு தான் நடத்துவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்தப்போ பார்த்திங்கன்னா அந்த சங்கத்தை வந்து இருக்கிற உறுப்பினர் தான், அதாவது ஏடிஎம்கே சார்ந்த சங்க உறுப்பினர் இருந்தாங்க. அவங்களே தான் அதில் தொடர்ச்சியாக இருந்தாங்க. அதை கலைச்சா கூட பிரச்சனை வரும், அது வந்து அதுக்கான ஒரு சில நெசவாளர் பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம்கே சங்கமாக இருந்தாலும் அது கலைக்காமல் தான் வச்சுருந்தாங்க. 2011 வரைக்கும் திமுக ஆட்சி இருக்கிறப்போ 15 கூட்டுறவு, அதாவது பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு வந்து சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சங்கம் வந்து லாபத்தில் இயங்கிட்டு இருந்து 2021 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போ பார்த்திங்கன்னா அதில் 2 சங்கம் மட்டும்தான் லாபகரமாக இருக்குது. மீதி எல்லாமே வந்து நஷ்டத்தில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த கடந்த 3 வருஷத்தில் 5 சங்கம் வந்து லாபத்தில் இயங்கிட்டு இருக்குது. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம்னு சொன்னேன் இல்லைங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்போ அதிமுகவோட முருகன் மற்றும் அண்ணா 2 கூட்டுறவு சங்கம், இதில் வந்து அந்த நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் வந்து நிறைய முறைகேடு செஞ்சதாக சொல்லிட்டு அதிமுக ஆட்சியின் போது அதிமுக அரசே வந்து அது மேலே நடவடிக்கை எடுத்து அந்த இது வந்து கலைச்சாங்க, அந்த சங்கத்தை கலைச்சாங்க. விஜய் வந்து ஃபஸ்ட்டு நெசவாளர்களை பற்றி பேசுகிறப்போ இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க ஆளுங்க வந்து, அதாவது அவங்களோட நிர்வாகிங்க இந்த தகவல் அவருக்கு கொடுத்துருக்கும். இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு பட்டு பூங்கா அமைக்கணுன்றது வந்து ஒரு பெரிய கோரிக்கையாக இருந்துச்சு, அந்த காஞ்சிபுரம் மக்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா உலக அளவில் ஃபேமஸ், அவரே சொல்லியிருக்கார், விஜய் அந்த மேடையில் சொல்லியிருப்பார் உலக அளவில் ஃபேமஸ்ன்னு. அது உண்மைதான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கிறப்போ 2010 அப்போ ஜவுளித்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்போ வந்து அந்த காஞ்சிபுரத்துக்கு அந்த பட்டு பூங்காவை கொண்டு வந்தாங்க. பல கோடி ரூபா செலவு பண்ணி அந்த பூங்காவை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் அது என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த அம்மாவுக்கு என்ன கோவம்னு தெரியல, அந்த பட்டு பூங்காவை ஊற்றி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நெசவாளர்கள் போராடினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. 2 முறை அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அது கிடப்பில் போட்டு அந்த மொத்தம் அதுக்காக ஃபண்டுங்கெல்லாம் நிறுத்துகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி கொண்டு வந்தது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு 10-12 கிலோமீட்டர் கத்திப்பூர்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இந்த பட்டு பூங்கா அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து 2021 திமுக ஆட்சிக்கு வருது. அப்போ வந்து கைத்தறி அமைச்சர் வந்து காந்தி அவர்களும், அப்புறம் அந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், அப்புறம் அந்த நெசவாளர் சங்கத்தில் சேர்ந்த ஒருத்தர் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு, இவங்க மற்றும் குழு எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து மத்திய அரசுக்கிட்ட அனுப்புகிறாங்க. அங்கே போய் பாஜக அரசு அமைச்சர் ஸ்மிருதி இரானியை மீட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் பட்டு மேலே யாருக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் பெண்கள்ன்றப்போ, அவங்களுக்கும் அந்த இது இருந்திருக்கு. நானே யோசனை பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களும் ஏதோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆரோக்கியமான உரையாடல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பாக ஃபைட் பண்ணி அந்த திருப்பியும் மீண்டும் வந்து அந்த பட்டு பூங்கா அமைக்கிறதுக்கான ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ வந்து செயல்பட்டு இருக்குது. இப்போ குறைஞ்சது ஒரு 2 ஷிஃப்ட்டு அங்கே வேலை நடந்துகிட்டே இருக்குது. தறி நெறிஞ்சிட்டே இருப்பாங்க. ஷிஃப்ட்டுக்கு வந்து குறைஞ்சது 4000-5000 பேர் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அதுதான் என்னென்னா, அந்த களத்துக்கு போய் இவங்க பார்க்கலாமே, அதை அட்லீஸ்ட் யாரோ ஒரு நெசவாளரோட விஷயத்தை நீங்கள் கூப்பிடலாம். இப்போ நீங்கள் கலந்துரையாடல்னு சொல்கிறீங்க, நாங்கள் பேச போகிறோம், அந்த மாதிரி சந்திப்பு அப்படி விவசாயிகளோட சந்திப்போ இல்லை பொதுமக்கள் சந்திப்போ அப்படின்னா அவங்கள குறைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், டைரெக்டாகவே கேட்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் ஆளுங்களை நம்புனீங்க, இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப், இந்த நெசவாளர்களுக்கு இஎஸ்ஐபிஎஃபோட அந்த பட்டு பூங்காவில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இருக்குது. அதே போல் ஒரு நாள் கூலி வந்து 500 ரூபா தான், சம்பளம் வந்து 500 ரூபா தான் கிடைக்கிது. அதை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துன்னு அவர் சொன்னார். 500 ரூபான்றது இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு அவர் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் அங்கே வேலை செய்கிற வந்து ஒரு புடவைக்கு, அதாவது ஒரு புடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு டிசைனுக்கு மாறுபடும்.
அப்போ அதில் வேலைகள் அதிகம் இருக்கும். இன்னொன்றுத்தில் வேலைகள் கம்மியாக இருக்கும். ஒரு புடவை நெய்யறதுக்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கலாம், சில நாட்கள் கூட ஆகலாம், அதோட டிசைனை பொறுத்து. அப்போ அதுக்கான அந்த இவங்க செலவு பண்ணுற நேரங்கள் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த வேலையை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த கூலி இருக்கும். சும்மா நம்ம 19 ரூபா நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாது. இதுதான் அங்கே வந்து நெசவாளர் நிலை. இப்போ வந்து நெசவாளர்கள் வந்து அங்கே நீங்கள் போய் பார்க்கலாம், ஷிஃப்ட் இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிற மாதிரி பஸ்ஸில் போயிட்டு அவங்க பஸ்ஸில் கொண்டு வந்து விடுவாங்க, பஸ்ஸு வேனு எல்லாமே அங்கே போயிட்டுருக்கு. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு கூட ரொம்ப பழசு, 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு அது கட்டி. அது கட்டினதே அண்ணா காலத்தில் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு விஜயே தனது பேச்சில் குறிப்பிட்டு சொல்கிறாரு. விஜயே ஒரு பேச்சில் குறிப்பிட்டாலும் அங்கே என்ன எப்போ கட்டினாங்க அந்த ரெக்கார்டை உடைக்க முடியாது, மாற்ற முடியாது இல்லைங்களா. அங்கே இருக்கிற கல்வெட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அவர் பஸ் ஸ்டாண்ட் வேணும்னு கேட்குறாரு, மக்கள் கேட்குறாங்கன்னு இவர் சொல்கிறார், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அண்ணா காலத்தில் அது கட்டலையே. அண்ணா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஓவி அழகேசன் சொல்லிட்டு ஒரு எம்பி, அப்போ வந்து அவர் செங்கல்பட்டு எம்பி, 2 முறை எம்பியாக இருந்திருக்கார். 52 ஒரு முறை, 62 ஒரு முறைன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அவரோட பேரில் தான் அவர் கொண்டு வந்ததுனால அவர் பேரில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்போ கட்டியிருக்காங்க. அதே போல் காஞ்சிபுரத்தில் வந்து பெரும்பாலும் கோயில் இடங்கள் தான் இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வீரபத்திரர் சாமி கோயிலுக்கு சொந்தமான இடம் அது. அதில் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்போ கட்டியிருக்காங்க. அது கோயில் இடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் முன்னாடி அப்படி தான் சொல்லணும் நம்ம. அது ஒன்று. ரெண்டாவது யார் கட்டினா அண்ணா காலம்னு அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து புனரமைச்சாங்க, எல்லாத்தையும் சீர்படுத்தி பண்ணாங்க. அது எப்போ பண்ணாங்கன்னா 1997-98 அப்போது கலைஞர் முதல்வராக இருக்கிறப்போ ஈரோடு பஸ் ஸ்டாண்டும் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டும் வந்து அதை சீர்படுத்துகிறாங்க. அப்போது இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு 97 லட்ச ரூபா செலவில் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணி எல்லா வசதிகளோடு இருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இப்போ இருக்குது. ஆனால் அடுத்த பஸ் ஸ்டாண்டு வந்து புது பஸ் ஸ்டாண்டு வேறு இடம் வசதிகள் அதிகமாக தேவை. ஏன்னா கோயில் நகரம் இது, பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு இருக்க டெவலப் ஆகிட்டே வருது. அது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுன்னு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா தொழில்துறையில் வந்து டாப்பாக இருக்கிற ஒரு மாவட்டம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க போகிறாங்க, நிறைய பேர் வந்து புது ஆட்கள் வந்து இங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி போக்குவரத்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து அதிகமாக தேவை. அதே போல் நிறைய கோயில்கள் இருந்தால் விழா காலங்கள் வந்து அதிகம். ஓகே, அதுக்காக இடம் பார்த்தாங்க. இப்போ இருக்கிற பொன்னேரி கரையில் ஒரு இடம் வந்து பார்த்துருந்தாங்க. அந்த இடம் வந்து இறையன்பு ஐஏஎஸ்ஸாக இருக்கிறப்போ, அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் இருந்தப்போ வந்து அந்த இடத்த தேர்வு பண்ணாங்க. அப்போ வந்து எதிர்ப்புகள் வந்ததுனால தான் இந்த 97 வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் 97-98 கலைஞர் பீரியடில் இங்கே கொண்டு வந்து கட்டினாங்க. எங்கே இருந்த இடத்துலையே வந்து அதை சீர்படுத்தி விட்டாங்க, ஏன்னா வெளியில் போகக்கூடாது அப்படின்ட்டு. அதே பிரச்சனை தான் இப்போ வருது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா என்ஹெச்சில் இருக்கிறதுனால பெங்களூர் சென்னை என்ஹெச்சில் இருக்கிறதுனால அந்த இடத்துல கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் பக்தவாச்சலம் அவரோட கல்வி அறக்கட்டளை, அவர் பேரில் இயங்குற கல்வி அறக்கட்டளையோட இடம்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டாங்க. கொல்லச்சத்திரம் வந்து ஒரு தனியார் அறக்கட்டளைக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை ஆச்சு. அவங்க தான் இடத்த தரதாக இருந்தாங்க, அந்த இடத்துல கட்டலாம் அப்படின்றப்போ அங்கே பிரச்சனை, அது பிரச்சனை வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த லாலா தோட்டம் அங்கே பார்த்தாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹெச்ஆர்என்சியில் ஒரு இது போட்டிருக்காங்க. அந்த சட்டப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயில் அது சம்மந்தப்பட்டது தான் கட்டணும் அப்படின்ற ஒரு ரூலிங் கொண்டுன்றதுனால அந்த இடத்துல அது கட்ட முடியாமல் போச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல யாத்திரை நிவாஸ் கட்டியிருக்காங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வரவங்க தங்கறதுக்கு, அதே போல் பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு, அது போல் இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக திரும்பவும் வந்து இது பக்தவச்சல இடத்துல வந்து, அதாவது கல்வி அறக்கட்டளை இருக்குல்ல, அந்த இடத்த தேர்வு பண்ணி அதுக்கான இது போயிட்டுருக்கு, அது கேஸ் போயிட்டுருக்கு. இதுதான் அங்கே நிலை. இன்னொரு விஷயம் முக்கியமாக நம்ம இதில் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம்னாவே வந்து கோயில் நகரம்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் பழமையான ஒரு நகரம்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம். அப்படி பார்க்குறப்போ அது கோயில் நகரம் ஏன் சொல்கிறேன்னா 1000க்கும் மேற்பட்ட பழமையான கோயில்கள். ஒன்று சின்ன கோயிலெலாம் இல்லை கிடையாது, எல்லாமே பிரம்மாண்டமான கோயில், எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன் யமதர்மராஜாவிலேருந்து சித்திரகுப்தர் வரைக்கும் அங்கே கோயில் இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கு கோயில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, பிரம்மாவுக்கு அங்கே கோயில் இருக்குது. அதுபோல் எல்லா நீங்கள் பார்க்க வழக்கீஸ்வரர் கோயில்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சசிகலா வந்து இந்த வழக்கு சம்மந்தமாக வேண்டுதல் வச்சுட்டு வந்தாங்கன்னா சரியாயிடுன்றதுனால அங்கே வந்து ரகசியமாக சாமி கும்பிட்டு போன கதைகள்லாம் இருக்குது. நக்கீரன் அதெல்லாம் பதிவெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ, அதாவது நம்ம வேறு அதாவது கோயில் நகரம்னா அவ்வளோ கோயில்கள் இருக்கும், ஆன்மீக ஸ்தலம் இது. அந்த மாதிரி இருக்கப்போ இது நிறைய மடங்களுக்கும் நிறைய கோயிலுக்கும்
நிறைய சத்திரங்களுக்கும் சொந்தமான இடங்கள் தான் வந்து காஞ்சிபுரத்தில். கவர்மெண்ட்டோட இடமோ மற்ற அறக்கட்டளையோ அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் ரொம்ப கம்மி. ப்ரைவேட் லேண்டு கூட கிடையாது. ஏன்னா அது ரேட்லாம் பார்த்தி பல கோடி, அவ்வளோ ஈஸியாக வந்து இது பண்ண முடியாத நிலைக்கு இருக்குது எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப தள்ளி தான் கீழ்கத்திப்பூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சொல்கிறாங்க ஒரு இடம், அது பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் தூரம். எங்கே நம்ம இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு அதுவும் 12 கிலோமீட்டர் தூரம். அது அங்கே வந்துடுச்சுன்னா இப்போது மொத்த வியாபாரம், அதாவது பட்டு வியாபாரங்கள் வந்து கொஞ்சம் அடிபடும் அப்படின்னு வியாபாரிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இப்போ பட்டு வந்து பெரிய பெரிய கடைகள் வந்துட்டதுனால இந்த காஞ்சிபுரம் பட்டு அங்கேயே போயிடுது. இந்த பாரம்பரியம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்ற. அதே மாதிரி கோயிலுக்கு வரவங்களுக்கு கூட ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு நகரத்துக்கு ஒரு சின்ன வேலைக்கு வரப்போ அவ்வளோ தூரத்துலேருந்து திருப்பி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வரணுன்றது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பார்த்து அதுக்கான இதில் தான் இருக்காங்க. இன்னும் இடம் தேர்வு பண்ணுறதுல இருக்காங்க. அந்த விஷயம் வந்து ப்ராசஸில் இருக்குது. இதுதான் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதில் இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்ற அவர் சொல்கிற விஷயம் ஓகே, ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னா எதனாலன்றது விஷயத்தை பார்க்கணும் இல்லையா. அவனை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எப்போயும் 30 கோடி ரூபா ஒதுக்குனாங்க போன ஏடிஎம்கே பீரியடில். அது நகராட்சியாக இருந்துச்சு, இப்போ மாநகராட்சி. அப்போ ஒதுக்குன ஃபண்டு அப்படியே அதை யூஸ் பண்ணாமல் தான் விட்டாங்க. அது வேறு இதுக்கு எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த பஸ் ஸ்டாண்டோட இஷ்யூ. இந்த மாதிரி வந்து நிறைய பஸ்ஸு வந்து பொதுமக்களுக்கு பிடிக்காதனால நிறைய பஸ் ஸ்டாண்டு கட்டி கைவிட்டுருக்காங்க. நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது திருப்பத்தூர் பக்கத்தில். அந்த ஊரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி ஆல்ரெடி இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு தான் வேணும்னு பொதுமக்கள் போராட்டம் பண்ணி அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதி அதுதான் அப்படின்னு அந்த கடைசியில் அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே போட்டு கட்டி 20 வருஷமாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, எந்த கடைகள் எல்லாம் அவ்வளோ செலவு பண்ணி கட்டினது வேஸ்ட்டாக அப்படியே போட்டு வெறும் மாட்டை கொண்டு வந்து கட்டி மாட்டு சந்தை நடக்குது சனிக்கிழமைனா அதுக்காக யூஸ் பண்ண. அந்த மாதிரி நிலமை தான் இங்கேயும் வந்துடக்கூடாது அப்படின்றது தான். அது பார்த்துட்டு அதுக்கான பணிகளை வந்து மாநகராட்சி இடத்தை தேர்வு செய்கிற வேலையில் இருக்காங்க. அதே மாதிரி அவரோட பேச்சில் அவலூர் ஏரி பற்றிலாம் பேசியிருக்காரு. பாலாறு கீழே போச்சு, அதனால் அவலூர் ஏரிக்கான தண்ணீர் வரத்து பெரிய சிக்கலாக இருக்குது, தடுப்பணையெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. ஆமாம், அது அவர் சொல்லியிருப்பார். அது திருப்பி நான் அந்த விஷயத்தில் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அதை பேசிக் ஒர்க், அதாவது அவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம குறை சொல்லணும். முக்கியமாக அந்த மாதிரி நபர்கள் அவங்க கிட்ட வச்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அவலூர் ஏரிக்கு தண்ணி இல்லைன்றார். ஆனால் அந்த ஏரி ரொம்ப போயிட்டு தண்ணி வெள்ளம் வந்து வெளியே போயிட்டுருக்கு. அதை நம்ம போய் ஸ்பாட்டில் போய் வீடியோ எடுத்துருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது. அதே போல் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 381 ஏரி வந்து பொதுப்பணித்துறை கீழே இருக்குது. அதே போல் 370க்கும் மேற்பட்ட இந்த குட்டை குளம் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி வகையில் இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 381 ஏரிகளில் 117 ஏரி வந்து போன மாதமே ரொம்பிடுச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து முறையாக தூர்வாரி இருக்காங்க. இதில் வந்து விஜய் வந்து சொல்லுவார் தூர் வாரலன்னு சொல்லி தூர்வாரி அந்த ஏரியை ரொம்ப போய் கிடக்குது. அவலூர் ஏரி ரொம்ப இருக்குது. அதே போல் இந்த அல்சூர் ஏரியும் வந்து தண்ணி வந்து வரல, பாலாறு வந்து கீழே போயிடுச்சு. இந்த அல்சூர் ஏரிக்கும் அவலூர் ஏரிக்கும் தண்ணி வரலன்னு அது அந்த கள ஆய்வு பண்ணணும். போயிட்டு அந்த களத்தில் போய் நம்ம இப்போது அந்த ட்ரோன் ஷாட்லேருந்து எல்லாம் எடுத்திருக்கோம். அந்த ட்ரோன் ஷாட் நீங்கள் பாருங்கள் வீடியோவில். அதை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேலேருந்து எடுக்கிறப்போ அவலூர் ஏரி ரொம்ப தண்ணி வடியும். அங்கே அந்த ஊருக்காரங்களே பேசியிருக்காங்க. அந்த வீடியோவும் இருக்குது நம்மக்கிட்ட. என்னண்ணா உங்கள் பேர்? நந்தகோபால். எந்த ஊர்ண்ணா? திருவண்ணாமலை. ஓகேண்ணா. இப்போது இந்த அவலூர் ஏரிக்கு இது போகுது இல்லையா, காவா? ஆமாம், போதுங்க. அது எங்கேண்ணா இருக்குது? அது இங்கே தான் இருக்குது. ஓகே. இப்போ இந்த வருஷம் ஏரி ரொம்ப இருக்கா? நம்பி இருக்கோம் ஓரளவுக்கு. இப்போ காவாலாம் தூர் வாரி இருக்காங்களா? வாரி இருக்காங்களா? ஓகே. என்னுடைய பேர் மோகன்ராஜ். நான் வந்து அவலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கேன். நம்ம இப்போ இந்த பார்த்துங்கிற இந்த கால்வாய் வந்து அவலூர் ஏரிக்கு வரவு கால்வாய் என்று சொல்லக்கூடிய மேட்டு கால்வாய். இந்த மேட்டு கால்வாய் வழியாக தான் வந்து அவலூர் ஏரி நிரம்பணும். இதில் என்ன பிரச்சனைனா, கடந்த 2021 வருஷம் 100 ஆண்டுக்கு முன்னாடி 1,25,000 கனஅடி தண்ணீர் வந்து அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2021 தான் வந்தது. இந்த பெரு வெள்ளத்தின் போது வந்து மேடான பகுதியை பள்ளமாகும், பள்ளமான பகுதி மேடாகும், சமநிலைப்படுத்தி தண்ணி போச்சு. அந்த தண்ணியில் வந்து நம்ம வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலமும் ஒழிஞ்சு போச்சு. அந்த தரைப்பாலத்தை ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் சரி செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏரி நிரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த 2025
தற்சமயம் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் இந்த காவாயை சீரமைச்சாங்க. திரும்பவும் பாலாற்றில் தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ நிறைய வந்ததுனால ஏரி காவா மூலமாக தான் நிரம்பி இப்போ ஏரி ஃபுல்லாக தான் நிரம்பி இருக்குது. அப்போல்லாம் வந்து மனசால செய்கிற வேலை தான், வண்டிகள்லாம் எதுவும் வச்சு ஓட்ட மாட்டாங்க. காவா எந்த நேரம் சுத்தமாக இருக்கும். அப்படியே வெட்டி அதை பக்கமாக பக்காவாக வச்சுருப்பாங்க. காவாயை தனி பாட்டுன்னு போயின்னு இருக்கும். இதுதான் வந்து அவலூர் ஏரி. பெரியானத்தம் ஆரம்பித்து வரவு கால்வாய் மூலம் வந்து நிரம்பி அவலூர் ஏரி நிரம்பி இப்போ இந்த நம்ம இது வந்து தமனூர் கலங்கள் விழுந்து தமனூர் ஏரிக்கு செல்லக்கூடிய இடம் இதுதான் கலங்கள் விழற இடம்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏரி நிரம்பி கலங்கள் விழுந்தது. இப்போ 2 நாளாக தண்ணி லெவல் குறைஞ்சிருவே மட்டமாக இருக்குது கலங்கள். அவலூர் ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவர் வேலுமணி. இங்கே அவலூர் கிராமத்தில் விவசாயமே முதல் தொழிலாக விளங்குகிறோம். இங்கே 2 காவா இருக்குது. மேட்டுக்கால்வாய் ஒன்று, பள்ளக்கால்வாய் ஒன்று. மேட்டுக்கால்வாய் என்பது பெரியானத்தம் தலைப்பு அங்கேருந்து அங்கே ஆரம்பித்து அவலூர் ஏரிக்கரை வந்து அடைஞ்சி அவலூர் பாசனத்துக்கு நீர் வந்து சேர்ந்து கொண்டிருக்குது. இது வழியாக நடக்கிறது இது. ஆனால் இந்த ஆண்டு அரசு அந்த கால்வாய் மேட்டுக்கால்வாய் எங்களால் சீர் பண்ண முடியாமல் புதராக இருந்தது. அதை கலெக்டராண்ட மனு கொடுத்து அவங்க செஞ்சாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு தூர்வாரி தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ பருவமழைக்கு முன்ன தூர்வாரி கொடுத்தாங்க. இப்போ பருவமழை சரியாக இல்லாத போது ஆற்றுல தண்ணி வந்தனால எங்கள் ஊர் ஏரி தானே நிரம்பி இப்போது கலங்கள் போய் தமனூர் ஏரிக்கு போச்சு ஒரு வாரம். அதே மாதிரி பள்ளக்கால்வாய் ஒன்று இருக்குது. அந்த காவாயும் தண்ணி வந்து பக்கத்தில் அவலூர் பஞ்சாயத்தை சேர்ந்த நெய்க்குப்பம் கிராமத்துக்கு நெய்க்குப்பம் ஏரிக்கு கலங்கள் சென்று அங்கேயும் கலங்கள் போயிருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் ஊரை பற்றி எங்கள் ஊர் ஏரியை பற்றி எங்களை கேட்காமையே ஒரு சிலர் ஏரி ரொம்ப இல்லை என்று அரசியல் பேசி அதிந்திய பரப்பு கொண்டிருக்கிறார்கள். எங்களை வந்து அணுகி எங்களிடம் முறை கேட்டிருந்தால் நாங்கள் கூறியிருப்போம். 2021 பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ மழை இல்லை அந்த டைமில். ஆந்திராவில் பெஞ்ச ஏன்னா இது வந்து ஆந்திராவில் ஆரம்பித்து வர ஆறு தான் வந்து பாலாறு. அங்கேருந்து வரப்போ ஆந்திராவிலேருந்து நம்ம திருப்பத்தூர் வழியாக தமிழ்நாட்டில் வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தை கடந்து ராணிப்பேட்டை தாண்டி காஞ்சிபுரத்தில் வருது. ராணிப்பேட்டை வரைக்கும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பர் பாலாறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காஞ்சிபுரம் வந்து லோயர் பாலாறுன்னு சொல்லுவாங்க. இந்த கெசட்லேயே அப்படி தான் இருக்கும். அந்த டெண்டர் கொடுக்குற அந்த மணலில் ஒரு படிவத்தில் கூட அதுதான் லோயர் பாலாறுன்னு தான் இருப்பாங்க. அது வந்து புவியியல் அமைப்பே வந்து அது கீழே தான் இருக்கும். அப்போ வந்து அது என்னன்னா அந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1 லட்சம் கன அடி தண்ணீர் வந்து 2021 வரப்போ இது வந்து இயற்கையாக நடக்கிறது தான் காலகாலமாக. அதுவும் ஒரு அனுபவத்தில் ஒருத்தர் நம்ம நேரில் போய் சந்தித்தோம். அவர் சொல்லியிருக்கார். அவரோட வீடியோவும் இருக்குது. அப்போ அது வந்து இது பண்ணிவிட்டு எல்லா மணலையும் அடித்து கொண்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் கூட மெரினா பீச்சுக்கிட்ட போனீங்கன்னா அந்த முகதோரத்தில் போய் மணல் வந்து அடிச்சு போய் அப்பப்போ அடைச்சிக்கும். அது வந்து நடக்கும். அது வந்து தூர்வாரிட்டே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் தான் இங்கேயும் இந்த சம்பவம். அதுக்கப்புறம் திருப்பி மழை வந்த பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே கால்வாய் வந்து முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதுபடி பருவமழைக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூர்வாரிருக்கு. அது போய் ரொம்ப இருக்குது. அது போய் ஏரியில் தண்ணியே இல்லைன்றாங்க. அதே போல் இந்த அவலூர் ஏரி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இப்போ விஜய் வந்து அதில் சொல்லுவார், அந்த பாலாத்துலேருந்து அவலூர் ஏரி ஆசூர் ஏரிக்கும் தண்ணி போய் ரொம்பவும் அப்படின்னு. கிடையாது. ஆசூர் ஏரிக்கு தண்ணி வர்றது வந்து பார்த்திங்கன்னா மாமண்டூர்னு ஒரு ஏரியா இருக்குது செய்யார்கிட்ட. அது இப்போ ரொம்ப பெரிய ஏரி. அது ரொம்ப அதோட இதில் வந்து ஆசூருக்கு வந்து அங்கேருந்து கம்ப நாராயணபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரி ரொம்ப அப்புறம் திருமுக்குள் கோவிலில் போயிட்டு பாலாத்தில் கலக்கும். ஆனால் இது எப்படின்னா ஒரு அவலூர் ஏரி பாலாத்தில் ஆரம்பிக்கும். அதாவது எப்பயுமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு மலையிலேருந்து அது ஓடையிலேருந்து குட்டை குளம்லாம் ரொம்ப அப்புறம் ஒரு ஏரி உருவாகும். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஏரி அவலூர் ஏரி. உண்மையாகவே பாலாத்து தண்ணியை தான் அது நம்பி இருக்குது. பாலாத்தில் வரப்போ தண்ணி அதிகமாக வரப்போ அந்த ஓடை காவா வழியாக வந்து இந்த அவலூர் ஏரி ரொம்பி அதுக்கப்புறம் வந்து தம்மனூர்னு ஒரு ஏரி இருக்குது. அது ரொம்பி அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு உங்களுக்கு பாலாத்துலேயே இந்த ஏரி தண்ணி வந்து கலந்துடும். அதாவது பாலாத்து தண்ணியை வந்து திருப்பி பாலாத்துக்கு தான் போயிடும். ஒரு கிளை கால்வாய் மாதிரி வந்து 2 ஏரியை ரொப்பிட்டு அது போகும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து விவசாயத்தில் செழிப்பாக இருக்கும். இப்போ அது ரொம்ப இருக்குது. இதுவும் அவங்களுக்கு தெரியல. இதுதான் நம்ம சொல்கிறோம். அந்த களத்தில் நம்ம அதை போய் அந்த விஷயத்தை எடுத்தால் தான் தெரியும். அது எதுவுமே இல்லாமல் வந்து பாலாறு கீழே போயிடுச்சு,
அவலூர் ஏரி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, 19 ரூபா சொல்லக்கூடாது. அந்த காலத்துலலாம் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, நம்ம ஸ்பாட்டில் போயிட்டு இது பண்ணுறப்போ ஒரு ஊருக்கு இவ்வளோ மாடுகள் அனுப்பலாம், 50-60 மாடு அனுப்புவோம், மணிக்கன் அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த மாடுகளை வச்சு அந்த தூர்வாடுற பணி, கால்வாய் சீரமைக்க. ஏன்னா ஆறு இல்லையா, தண்ணி வந்துகிட்டே இருக்கும், அதோட தன்மை மாறிட்டே தான் இருக்கும், மழையை பொறுத்து திடீர்னு மழை இல்லாமல் இருக்கும். அது போல் தான் இயற்கையோடது. அது ஃபர்ஸ்ட்லாம் மழை வரும் இல்லையா, அப்போவும் அந்த ஏரி ரொம்ப தண்ணி போகுமா, காவா ஏதோ பிரச்சனை இருக்காங்களா, என்னது இது காவா பிரச்சனை? ஆறு பள்ளமாகி போச்சு, அதனால் தண்ணி வந்து கரையில் ஏறல, காவாயில் ஏறல, அதனால தான் தண்ணி பூரா ஆற்றுல அப்படி போயிடுது, அது பள்ளமாகி மேடாகி போச்சு. ஓகே ஓகே. எப்படி இப்போ அப்புறம் இப்போ எப்படி ரொம்பச்சு? ஆற்றுல வந்து தண்ணி அதிகமாக வர்றதுனால வந்து தண்ணி உடனடியாக ஏறி காவாயில் போகும். உங்கள் காலத்தில் எப்படி அது இது பண்ணுவாங்க அந்த ஆற்றுல? காலத்தில் வந்து 24 மணி நேரம் தண்ணி போகும், எந்த நேரமும் ராவம் பக்கம் தண்ணி போனபடி தான் இருக்கும். இப்போ பள்ளமாயிடும், ஆறு பள்ளமாயிடும், காவாயில் தண்ணி மேடு ஏற மாட்டேங்குது. ஓகே ஓகே. இல்லை ஏதோ மாடெல்லாம் கட்டி இழுப்பீங்களா எப்படி? மாடா? அது கொஞ்சம் ஓடும், அதுக்கு முன்னே ஓட்டுவாங்கப்பா. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே மாடால் வந்து கொஞ்சல் கட்டி கரும்பு மாதிரி வந்து ஓட்டுவாங்க. ஒரு ஒரு ஊரில் எவ்வளோ பங்கோ அத்தனை பங்குக்கு அத்தனை ஜாத மாடு வரும். மாடு வந்து ஒரு ஊர்லனாக்கா ஒரு 60 ஜாத மாடு, 50 ஜாத மாடு, அப்படி வந்து ஒரு ஊருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டுவாங்க. காலையில் ஓட்டிட்டு 10-15 மணிலாம் போயிடுவாங்க. அது வந்து தண்ணி பிச்சுன்னு கிளம்பிடும். அப்போ ஏன் அது அடைச்சிக்கப்போ? இது அது காவா வந்து துந்துருவோம் அப்பப்போ. துணிச்சுனாக்கா அதை பெரம்பலை கட்டி கொஞ்சல் பழைய அப்படி ஏற்றுவாங்க மண்ணை மேலே. மண் இப்படி இந்த பக்கமாக அந்த பக்கம் ஏற்றி விட்டா காவா பள்ளம் ஆகிடும், தண்ணி அப்படி ஊற்றி இருக்கும். அப்போ தான் வரும், அப்போ தண்ணி ஊற்றி இருக்கும். ஊற்றி வரது அப்போ கிளம்பி தண்ணி போய்கினே இருக்கும். ஓகே. இந்த வருஷம் நல்ல மழை வந்துச்சா? இந்த வருஷம் சரியான மழை கிடையாது இந்த வாட்டி இங்கே. ஓகே ஓகே. ஆனால் இப்போ ஏரி ரொம்ப இருக்கு, ஏரி ஆற்றுல வந்து தண்ணி தான் அவ்வளோ பேர் ஓரளவுக்கு நம்பி இருக்காங்க. இதுதான் நடக்கிற விஷயம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும், பாலாறுக்கு தடுப்பணை இவர் சொன்னார் இல்லையா, ஆல்ரெடி ப்ரொஃபசல் கொடுத்து 110 போட்டு அதுக்கான திட்ட வடிவம் கொடுத்து இப்போ அது செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்குது. அதுக்கான பணிகள் நடந்துட்டுருக்கு. ஆனால் எதுவுமே பண்ணலன்னு சும்மா வந்து சொல்லக்கூடாது. விஜய் நடத்தின மக்கள் சந்திப்புக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கலா ஆய்வின் மூலமாக எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதுதான் இப்போ என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம விஜய் மேலே ஒரு குறை சொல்லலை, ஒரு விமர்சனம் தான். அது என்னென்னா, போயிட்டு ஒரு அரசியல் கட்சின்றப்போ ஒரு மேடையில் நம்ம பேசுகிறப்போ யாரோ எழுதி கொடுத்தது நம்ம பேசக்கூடாது. அப்படி எழுதி கொடுத்து பேசணும், அவங்க எழுதி கொடுத்தவங்க நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். இப்போ நம்ம போய் களத்தில் பார்க்குறப்போ அவர் சொன்ன ஏரி ரொம்ப இருக்குது, அவர் சொன்ன பாலாற்று படுக்கையோட இயற்கையாக இருக்கிற அந்த புவியியல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு தலைவன், புரியுதுங்களா? இதை போய் கலா ஆய்வு பண்ணணும். அதே போல் இவர் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது, இவர் வந்து சாட்டர்டே சண்டே தான் வெளியே வராரு, மற்ற நாள் வர்றதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. அதே போல் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுபோல் தான் இப்போ இவர் இண்டோரில் வந்து பார்த்து சந்தித்தது, அதே போல் அந்த கரூர் சம்பவத்தில் போயிட்டு அவங்க வந்து வர வச்சு அவரோட இடத்துல வர வச்சு பார்த்தது, இதெல்லாம் விமர்சனமாக பார்க்கப்படுது. அதோட வரிசையில் தான் இந்த விஷயம், கலா ஆய்வு இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறார். ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவிற்கும் ரொம்ப நன்றி. நன்றி பிரித்தவி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.